அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கக்கா? நீங்க விஜய் அரசியல் பத்தி கேள்விப்பட்டீங்களாக்கா? சரிக்கா, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கா? வாய்ப்பு எப்படிக்கா சொல்றீங்க? ஆனா குறிப்பா என்ன சொல்றாங்க, இந்த பெண்கள்லாம் கடைசி நேரத்தில் மாறிடுவாங்க. எந்த ஊருங்கக்கா நீங்க? விருதுநகர். அந்த ஏரியால விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்களா? வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அப்படி சொல்ல என்ன காரணம்? இப்போ விஜய் வர முன்னாடி நீங்க யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனா விஜய் வரும்போது இந்த ஒரு நம்பிக்கை எல்லாமே குடும்பமா ஓட்டு போடுறேங்கிறாங்க. அப்போ ஓட்டு போடுவீங்க. நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்குங்கக்கா? நிறைய ஓட்டு இருக்கு. யாருக்கு போறோம் நம்ம பார்த்தோம். சரி, இல்ல இப்ப நீங்க எல்லாம் சொன்ன பிறகு உங்க குழந்தைகளோ பிள்ளைகளோ விஜய்க்கு தான் நீங்க எல்லாம் போடுறீங்களாக்கா? இல்ல உங்க குழந்தைகள் யாராவது சொல்றாங்களா ஓட்டு போட்டு? சரி சரி, அவங்க சொல்லி ஓட்டு போடுறீங்களா? இல்ல நீங்க? நாங்களா தான் சொல்றோம். நீங்க தான் போடுறீங்க. இல்ல கடைசி நேரங்கள்ல வந்து இந்த பெண்கள் வந்து மாறிடுவாங்கன்னு சொல்றீங்க. விஜய்க்கு தான். எங்களுக்கு மக்களுக்கு நல்லா செஞ்சா நாங்க நல்லா விஜய் போடுவீங்க. அப்ப இந்த கண்டிப்பா நம்பலாம். சரி, நீங்க சொல்லுங்க. மாட்டாரு. சரி சரி சரிண்ணா. என்ன காரணம்னா? சரி, ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு படம் நடிச்சா மாட்டேன் என்ன கேஸ் இருக்கா ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துருக்கணும். சும்மா புக்கை பார்த்து அந்த மாதிரி படத்தை நடத்தி யார் சொல்றீங்க? ஸ்டாலின் அவரை சொல்றீங்களா விஜய் அவரை சொல்றீங்க? எந்த தளபதியை சொல்றீங்க? நிறைய தலைவர் தாங்க மாட்டேன். சரி, இல்லை பார்த்து படிக்காருங்க, அதனால சொல்லணும். படிக்கிறாரு ஸ்டாலினை பார்த்து படிக்காரு. ஸ்டாலின் எதையாவது சரியா சொல்லிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. என்ன செய்யலை மது விளக்க கொண்டு வருவாங்கிறாரு. திமுக எவ்வளவோ வந்து சொல்றாங்க, நீட்டை ஒழிக்கல, இந்த மாதிரி எந்த காரியமும் சொல்றதெல்லாம் தெரியும். இல்ல ஆனா அப்படி சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டீங்களே, அப்படி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டுவாங்க. அப்ப ஏமாத்துறன்னு ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே ஏமாத்தாங்க. நீங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க திமுக ஆதரவாளராக இருக்கிறீங்க. நீங்க நாங்க ஆமா ஏமாத்தி தான் மக்களை ஓட்டு வாங்கணும்னு அப்ப நாங்க எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? நாங்க எதுக்கு? நான் திமுக ஓட்டு போடுறேன். நான் வந்து நீட்டை ஒழிப்பீங்க நீங்க சொன்னீங்க. எனக்கு அதிமுக நீட்டை ஒழிக்கல 10 வருஷமா, அதனால எனக்கு திமுக இல்ல மாற்று நான் மாற்று ஒழிக்கல. அதுக்காக கேட்கறேன். நான் வந்து என்ன திமுக நம்பி நான் ஓட்டு போட்டிருப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதிமுக வந்து நம்மளை கைவிட்டுருச்சு, திமுகவாவது காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்துல ஓட்டு போட்டோம்ல. சரி, ஏன்னா திமுகவா டிஎம்கேவா நேருக்கு நேரா கேட்டாருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. சரி சரி. ஆனா நீங்க விஜயாந்த் இருந்தது கூட விஜய்க்கு அதிகமான ரசிகர் இல்லையா? விஜயாந்தோட விஜய்க்கு அதிகமான ரசிகர் இல்லையா? விஜய் பட்டிட்டு இருக்குமா? சரி சரி சரி. ஆனா எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு இல்லைங்களா? வருவாரா? எம்எல்ஏ வராரு. இல்ல எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு. சரி, இவர் எம்எல்ஏவா ஆவாரா? இந்த முறையில தேமுதிக கூட விஜய் வந்து கூட்டணி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்கன்னா? கூட்டணி வைக்கட்டும். இல்ல கூட்டணி வச்சு இந்த மாதிரி வாய்ப்பு தான் ஜெயிக்க போறாங்க. நல்ல டிஎம்கே தாங்க, மாற்றமே இல்லை. ஆனா வந்துச்சுன்னா அரசியலுக்கு வரல, அதை பத்தி மக்கள்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வரணுமா வேண்டாங்க? வேணாம் வருவாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களும் சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எப்படின்னா எந்த கட்சிக்கு போறவ அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டப்போ இல்ல கண்டிப்பா விஜய் தான் வருவார். இந்த மாதிரி நாங்க விஜய்க்கு தான் போடலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் மனதில் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய கட்சிகளை தாண்டி விஜய் பண்ணியிருக்காருன்னா எப்படி பாக்குறீங்கண்ணா? அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. நீங்க யார் ரசிகர்லாம் பொதுவாக? நானும் சூர்யா ரசிகர். சூர்யா ரசிகர். நீங்க சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நேரடி போட்டியாளராக இருந்த ஒருத்தர் வந்து மக்கள் பணியில ஈடுபடணும்னு நினைக்கிறது எப்படி ஒரு சூர்யா ரசிகரா பாக்குறீங்க? ஏன்னா சூர்யா அந்த மாதிரி படம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளியில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் பண்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரு அரசியல் வரணும், அவரு சிஎம் ஆகணும் தான் நானும். நீங்க எந்த ஒரு தடவையா? நாங்கள் திருவள்ளூர். நன்றி. இல்லை உங்களுக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதான்? விஜய் பிடிக்கும். சரி, 2026 விஜய் முதல்வர் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு முதலமைச்சராலே வருவார்னு சொன்னா எப்படி வந்து இப்போ அவர் வந்து ரொம்ப மக்களுக்கோசம் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் இயக்கத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து
சாப்பாடு இலவசமாக தராரு, ஆ. தானம் பண்ணுறாரு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா படிக்கிற ஆமாம், எல்லாருமே பண்ணுறாரு. ஆ. அவர் வந்து பண்ணலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் நேரடியோடு பார்த்துக்கிறானே, நேரடியாக பார்க்குற கூட ஒரு நல்ல இதுவாக தான் பார்த்துட்டு போகிறாரு. எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு தளபதி விஜய். எப்படி சொல்றது, இப்போ எல்லா நடிகரும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. அவர் வந்து அது மாதிரி இல்லை, நார்மலாக தான் போறாரு, நார்மலாக தான் பார்க்குறாரு. 2026 சிஎம் இருந்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாடு? கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்க யார் ரசிகர்கள்? நான் எந்த ரசிகரும் கிடையாது. சரி. ஆனால் எனக்கு எல்லாரும் இப்போ அவர் வந்து இப்போ விஜயகாந்த் போல, அவர் விஜயகாந்த் வந்து அரசியல் இருந்தார், அவர் நடிகராக இருந்தார். அதே போல இவரும் வந்து நடிகராக இருக்கிறாரு. அத்தாட்டி அரசியல் வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணியும் கேலி பண்ணி விஜயகாந்த் அது வந்து இந்த யூடியூப்ல பண்ற இதுதான், புரியுதுங்களா? மொத்தமா வந்து அவங்க பண்ணி அவங்களே வந்து கிரியேட் பண்ணி தான் போடுறாங்க எல்லாம். அது வந்து அவரு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஆனா இருந்தாலும் அது மாதிரி பண்ணி போடுறாங்க. அது வந்து யாருக்கு பிடிக்கும். ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி பயங்கரமா கண் கலங்குறாங்க, அழுகுறாங்க. அது வந்து எல்லாருமே பேசுற பேசின்னு தான் இருப்பாங்க. அது வந்து மக்களுக்கு தெரியல. அந்த நிலைமை விஜய்க்கு வருமா? அதுமே எல்லாம் வராது, இன்னும் வராது. அவர் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. சரி, ரஜினி வந்தாரு, கமல் வந்தாரு, நம்மள அவங்க வந்து இல்ல, அவங்க வாய் வார்த்தை தான் சொன்னாங்க கண்டி, ஆனா வந்து நிக்கல. அதுல வந்து போட்டு நிக்கல யாரும். ஆனா இவர் வந்து போட்டு சொன்னாரு. இவரும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவரு வந்து கட்சியில இது பண்ணி நின்ட்டாரு. நீங்க எந்த ஏரியா? நாங்க திருவள்ளூர். அங்கெல்லாம் என்ன பிரதர் சொல்றாங்க? அங்கேயும் மக்களே கண்ணம், எல்லா இடமும் அதிகமான வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கும்? 12 ஓட்டு இருக்கு. எத்தனை ஓட்டு விஜய்க்கு? 12 தான். 12 ஓட்டு. சூப்பர். விஜய் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? செட் ஆகும். அது அப்படி சொல்ல என்னடா காரணம்? அவர் வந்து புதுமையா சிந்திக்கிறாரு. மக்களுக்கு நேரடியாக லஞ்சம் ஒழிக்கிறாரு. ஆனா இப்போ யங்ஸ்டர் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு 30 வயசுக்கு மேல உள்ளவங்கலாம் அந்த மாதிரி மாற்றுத்திறங்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்குற ஆளு விஜயா இருக்காரு அப்படின்னு சொல்ல என்னன்னா காரணம்? வேற ஆள்லாம் இருந்திருக்காங்க, சீமான் இருக்காரு, திருமாவளவன் இருக்காரு, இந்த மாதிரி ஆளுலாம் இருக்காங்க. இருந்தாலும் விஜய் வந்தோடனே மக்கள் பயங்கரமான ஒரு எம்பியானதே பசங்களுக்கு எஜுகேஷன் இப்போ சீமானோ இல்லை மற்றவங்களோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் இப்போ நீங்க எல்லாம் வீட்டுல வந்து வேற ஏதாவது கட்சிகள்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போட வாய்ப்பு இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி உள்ளவங்க அடிக்கிறது மசில தானே அவங்க நார்மலாக ஓரளவுக்கு இருக்கிற என்கிட்ட யாரும் கேட்டது அந்த மாதிரி சொல்றாங்களே ஒழிஞ்சு அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. ஆனா இப்போ வந்து ஈஸியாக காசு கொடுத்து மாற்றிடலாம்னு மக்களை நினைக்கிறேன் சொன்னாங்க. சொல்றது அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது எல்லாரும் சுய சிந்தனையோட தான் இருக்காங்க.